அவள் இன்னும் இருக்கிறாள். அத்தியாயம் 1. மறைந்த வீடு. ஸ்லோ டோர் கிரீக்கிங் க்ரோஸ். பாளையங்கோட்டில் மரங்களால் மூடிய ஒரு நாயக்கர் பங்களா. 40 ஆண்டுகளாக பூட்டியிருந்த அந்த வீடு இன்று திறக்கப்படுகிறது. எழுத்தாளர் ராகவ் அமைதிக்காக அதை வாடகைக்கு எடுத்துக்கொள்கிறார். ஆனால் வீட்டினுள் காலி போலவே இல்லை, ஏதோ இருந்தது. அத்தியாயம் 2. கண்ணாடியில் நிழல். மிரர் ஷைன் சவுண்ட், சாஃப்ட் ஃபீமேல் விஸ்பர். வீட்டில் ஒரு பழைய முழு கண்ணாடி. அதில் அவர் பார்ப்பது தனது நிழலோடு ஒரு பெண்ணின் நிழல். வெண்மையான துப்பட்டாவுடன், நீண்ட முடியுடன். ஆனால் பின்னால் யாரும் இல்லை. அத்தியாயம் 3. இரவின் சத்தங்கள். கிளாக் டிக்கிங், ஃபுட் ஸ்டெப்ஸ் டிராகிங். இரவுகளில் ஏதோ இழுக்கும் சத்தம். கண்ணாடியின் அருகே காற்று வீசும் சத்தம் போல. ஒரு நாள் அந்த நிழல் கண்ணாடியில் நடக்கிறது போல் தெரிகிறது. ராகவ் உறங்க முடியாமல் தவிக்கிறார். அத்தியாயம் 4. மறைந்த டைரி. பேஜஸ் ஃபிளிப்பிங், எக்கோவிங் நேம் ராவாதி. வீட்டின் மாடியில் பழைய டைரி. அதில் ரேவதி, ஒரு மருத்துவ மாணவி. இந்த வீட்டில் ஒரு பயங்கரமான விபத்தில் சிக்கி மரணம் அடைந்தவள். அத்தியாயம் 5. அவளது உயிர். ஃப்ளேம்ஸ் கிராக்லிங், ஹார்ட் பீட் ரைசிங். அவளது மரணம் இயல்பு அல்ல. அவளது சுவாசம் வீடில் உறைந்துவிட்டது. ராகவ் தினமும் அவளது நிழலை பார்க்கிறார். கண்ணாடியில், சுவரில், கனவுகளில். அத்தியாயம் 6. ராகவின் தவிப்பு. வாய்ஸ் விஸ்பரிங், நீதான் காரணம். மேன் காஸ்பிங். ராகவ் தினமும் அவளால் கொடுமைப்படுகிறார். நீதான் காரணம். ரேவதியின் ஆவி கூறும்போது அவன் நெஞ்சை கொதிக்க வைக்கும். அந்த சத்தம், அந்த நிழல். அத்தியாயம் 7. உண்மையின் முகம். ஓல்ட் நியூஸ் பேப்பர், ரஸ்ஸல். பத்திரிகையில் ஒரு செய்தி. ராகவ் தான் அந்த மரபணு சோதனை குழுவின் முக்கிய உறுப்பினர். ரேவதி ஒரு சோதனையின் பலி. மணிதுராய், அவர் காரணமாக அவள் உயிரிழந்தாள். இருட்டின். அத்தியாயம் 8. வீடு உயிர் பெறுகிறது. கிராமம், கண்டலை, சைல்ட் லைக் ஹமிங். நள்ளிரவு. வீடு தன்னோட பேசுகிறது. வயலில் இருந்த அறைகள் மாறுகின்றன. விசித்திரமான காரணத்தால் ரேவதி யாரும் இரவு 9 மணியில் அவள் வெளியே வர மாட்டார்கள். வீடு அந்த காரணம் சிறையாகிறது. கண்டலை காட்டின். அத்தியாயம் 9. மன்னிப்பு குரல். பழையவர்கள் சொல்வது போல அந்த காட்டில் ஒரு பெண் உயிர் இழந்தவுடன் அவள் அமைதியாக இருக்கிறாள் போலலாம். ஆனால் பின்னர் அவள் கூறுகிறாள், மனித குரல் போலவே இருக்கோதாது, ஆனால் அது இங்கேயே இருக்க வேண்டும். ஒரு நாயம் ராம் என்ற நகரத்து இளைஞன் அந்த கதையை நம்பவில்லை. இது எல்லாம் பழமையான கதைகள். பல யாராவது கழித்து ஒலி வைத்து ஏமாற்றுகிறார்கள். ஹால் என்று பழைய கண்ணாடி. அவன் நண்பர்களுடன் மது குடித்துவிட்டு ராகவின் நிழல் போய் தண்டனை காட்டுக்குள்ள போய் வரேன், வாழ்ந்து கிடைப்பாருக்கும் பயப்பட வேண்டாம் பின்னால் என்று சொல்லிவிட்டு நள்ளிரவு அவள் காட்டிற்குள் நுழைந்தான். முதலில் எதுவும் 9:50 முதல் 10 மணி வரையில் அழகாக இருந்த அந்த காடு வீடியோ நேரம் கடந்த போதுதான் மாறத் தொடங்கியது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அழைக்கும் குரல் வந்ததீங்க. சில நிழல்கள் நம் பக்கத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்தீர்களா? யார்